ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறைக்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்நாளிலும் சமீப காலமாக பரவிக்கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களை பற்றி பார்த்து அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கொரோனா வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகிவிட்டது. கோவிட் ஏற்படுத்திய உயிரிழப்புகள், பாதிப்புகளிலிருந்து நம் தேசம் இன்னும் மீளவில்லை. உயிர்ச்சேதங்கள், வாழ்வாதாரம் பாதிப்பு என பல பாதிப்புகளை நம் தேசம் சந்தித்து விட்டது. கொரோனா பாதிப்பிலிருந்தே முழுமையாக மீள முடியாத இச்சமயத்தில் புதிதாக அநேக கொள்ளை நோய்கள் பரவுவதை நாம் செய்திகளிலிருந்து காண முடிகிறது. சமீப நாட்களாக தெற்கு சூடான், உகாண்டா, காங்கோ ஆகிய நாடுகளில் எபோலா வைரஸ் பரவிக்கொண்டு வருகிறது. இதனால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும், வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு ஏதேனும் சிம்டம்ஸ் உள்ளதா என்பதை கண்காணிக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக அரசு பொது மருத்துவமனைகளுக்கு அறிவிப்பு தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் உகாண்டாவை சேர்ந்த 28 வயது பெண்மணிக்கு எபோலா வைரஸ் சிம்டம்ஸ் ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்பட்டு அதிகாரிகள் அவரை தனிமைப்படுத்தி கண்காணித்துக் கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் இதுவரை எபோலா வைரஸ் பரவுதல் ஏதேனும் இல்லை. ஆனால் இந்தியாவில் எபோலா வைரஸ் பரவுதல் ஏற்பட்டால் அது கொரோனாவை விட அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று செய்திகள் சொல்லுகின்றன. தற்போது பரவிக்கொண்டிருக்கிற எபோலா வைரஸ் ஒரு குறிப்பிட்ட வைரஸ் குழுவை சேர்ந்தது. இதற்கு ஆர்த்தோ எபோலா வைரஸ் என்னும் பெயர் உள்ளது. இதில் 4 வகையான வைரஸ்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் எபோலா வைரஸ். இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு பெரிய எபிடமிக்கை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது புதிதாக கண்டறியப்பட்ட வைரஸ் புண்டி புகியோ என்னும் வைரஸ் ஆகும். இந்த புண்டி புகியோ வைரஸ் தான் தற்சமயம் ஆப்பிரிக்காவின் காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவிக்கொண்டு வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தும் உள்ளனர். இது தீவிரமான வைரஸ் நோய் தொற்று என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்நோய் பாதிக்கப்பட்டவரின் உடல் திரவங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது அது மற்றவர்களுக்கும் பரவும் அபாயம் உள்ளது. கைகளிலோ அல்லது பாதங்களிலோ சருமத்தில் ஏதேனும் கீறல்கள் அல்லது காயங்கள் இருந்தால் இந்த வைரஸ் அந்த பகுதியின் வழியாக உள்ளே சென்றுவிடும் அபாயம் உள்ளது. பாதிக்கப்பட்டவரின் இரத்தம், சிறுநீர், உமிழ்நீர், மலம் ஆகியவற்றுடன் காயம் உள்ள சரும பகுதி ஏதேனும் நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது அது இந்நோய் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். எனவே இந்நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் உடல் திரவங்களில் இந்த வைரஸ் இருந்தால் அது மற்றொருவருக்கு மிக எளிதாக பரவக்கூடும். கோவிட் வைரஸ் காற்றில் பரவியது போல இந்த நோய் தொற்று காற்றில் பரவக்கூடியது அல்ல. இது டைரக்ட் கான்டாக்ட் மூலம் பரவக்கூடியது ஆகும். இந்நோயை தடுப்பதற்கு வேக்சின் ஏதும் இன்னும் கண்டறியப்படவில்லை. எனவே இந்நோய்க்கான ஒரு தீர்வு தனிமைப்படுத்துதலே, அதாவது ஐசோலேஷனே ஆகும். பாதிக்கப்பட்டவர்களை தனியாக பிரித்து வைத்து பராமரிப்பதும், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது முறையான பாதுகாப்பு உடைகளை அணிந்து உடல் திரவங்கள் படாமல் பார்த்து கொள்வதுமே மிகவும் முக்கியமானதாகும். இந்த நோய் எவ்வளோ தீவிரமானதுன்னா, இந்த நோய் ஹெமரேஜிக் ஃபீவர் என்னும் ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தும். இது உடம்புல ப்ளீடிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய், ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். இது நேசல் ப்ளீடிங், பிரெயினில் ப்ளீடிங் மற்றும் வாமிட்டில் கூட ப்ளீடிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும். இது ஆப்பிரிக்க தேசத்தில் 180 பீப்புளை உயிரிழப்புக்குள்ளாக்கியிருக்கு. இதில் 4 பேர் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறாங்க. இன்னும் கூட நாம் இதுக்காக எவ்வளோ அதிகமாக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இது போலவே நம்ம இன்னொரு வைரஸ் பற்றி கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். அதுதான் ஹண்டா வைரஸ். MS ஹாண்டியஸ் என்ற சொகுசு கப்பலில் திடீரென ஹண்டா வைரஸ் பரவத் தொடங்கியது. இது கப்பலில் இருந்து பயணிகளுக்கு கடுமையான சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. உலக சுகாதார மையத்துக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி இந்த கப்பலில் ஹண்டா வைரஸ் பாதிப்பால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 இந்தியர்கள் உட்பட 13 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட எலிகளின் எச்சம், சிறுநீர், உமிழ்நீர் ஆகியவற்றின் மீது மனிதர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் போது அந்த வைரஸ் பரவுகிறது. குறிப்பாக
எலி கழிவுகள் கலந்த தூசியை சுவாசிப்பதன் மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் ஹண்டா வைரஸ் பல்மரி சிண்ட்ரோம் என்ற ஒரு நுரையீரல் பாதிப்பை இந்த வைரஸ் ஏற்படுத்துது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அது ஹண்டா வைரஸ் பல்மரி சிண்ட்ரோம் என்ற ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தும். இது ஏற்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய லங்ஸ் பாதிக்கப்படும். இன்னொன்று, ஹண்டா வைரஸ் ஃபீவர் ரீனல் சிண்ட்ரோம் என்ற ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக நம்மளுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இந்த வைரஸின் ஆரம்ப அறிகுறிகளாக தலைவலி, தலை சுற்றுதல், சோர்வு மற்றும் தசைவலி ஆகிய சிம்டம்ஸ் ஏற்படும். நோய் முற்றிய நிலையில் மூச்சு திணறல், இருமல் மற்றும் நுரையீரலில் நீர் கோர்த்துதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். ஒருவேளை இது சிறுநீரகத்தை பாதிக்கும் வகையாக இருந்தால் கடும் வயிற்றுவலி, குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு வரை கொண்டு செல்லும் அபாயம் உள்ளது. கொரோனா ஒரு மனிதரிடம் இருந்து மற்றொரு மனிதரிடம் சீக்கிரமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. ஆனால் ஹண்டா வைரஸ் விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவும் ஒரு நோயாக உள்ளது. ஒரு மனிதரிடம் இருந்து மற்றொரு மனிதருக்கு இந்த நோய் பரவுவது என்பது மிகவும் அரிதான விஷயம் என்றாலும் கூட இது வெவ்வேறு தேசங்களை சேர்ந்த மனிதர்களை பாதிப்புக்குள்ளாக்கி உள்ளதால் இது மனிதர்களிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயமும் உள்ளது. ஹண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட 100 பேரில் சுமார் 38 முதல் 40 பேர் உயிரிழக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் கொரோனாவை பொறுத்தவரை உயிரிழப்பு விகிதம் வெறும் 1 முதல் 2% ஆகும். இது மட்டுமன்றி சீனா மற்றும் சிங்கப்பூர் போன்ற தேசங்களில் புதிய வகை கொரோனா வைரஸ் உருவெடுத்துள்ளது. இது உண்மையிலேயே இயற்கையால் உண்டாகும் பாதிப்புதானா அல்லது மனிதர்களால் உருவாக்கப்படும் பாதிப்பா? இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து அதிகரித்துள்ள இந்த கொள்ளை நோய்கள் தேசங்களில் பரவிக்கொண்டு வருகின்றன. ஏற்கனவே பொருளாதாரத்தில் கீழே உள்ள நாடுகளில் இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அது லாக்டவுன் என்னும் சூழ்நிலைக்கு நம் தேசங்களை தள்ளிவிடும் அபாயம் இருக்கிறது. அதிக ஜனத்தொகை கொண்ட நம் தேசத்தில் இந்த கொள்ளை நோய்கள் பரவினால் அது உயிரிழப்புகள் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பொருளாதார சீர்குலைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. இதன் விளைவாக தேசத்தின் ஜனங்கள் கையேந்தும் சூழ்நிலை ஏற்படும். எனவே காலத்தின் அவசரத்தை உணர்ந்தவர்களாக இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் மேலும் பரவாதபடிக்கும் நம்முடைய இந்திய தேசத்தில் அது பலன் கொள்ளாதபடிக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். எபோலா வைரஸ், ஹண்டா வைரஸ் போன்ற இந்த வைரஸ்கள் நம்முடைய இந்திய எல்லைகளுக்குள் வராதபடி கர்த்தர் நம்முடைய தேசத்தை வேலியடைத்து பாதுகாக்கணும்னோ மற்றும் இத்தகைய வியாதிகள் நம்முடைய தேசத்தின் ஜனங்களை அண்டாதபடிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நமது அரசாங்கம் சீக்கிரம் ஏற்படுத்த வேண்டும்னு நம்ம அதுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். இந்த கொள்ளை நோய்கள் பரவினால் நம் தேசத்தின் கதவுகள் அடைக்கப்படும். லாக்டவுன் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஜனங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதனால் தேசத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தேசத்துல மரணங்களையும் மரண பீதிகளையும் கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் கட்டப்படணும்னு நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். தங்களுடைய சுயலாபத்திற்காக தேசத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கும்படி விஞ்ஞானம் என்கிற பெயரில் தவறான காரியங்களை ஜனங்களுக்கு விரோதமாய் துணிகரமாய் நிறைவேற்றும்படி பிரயாசப்படுகிற பொல்லாத மனிதர்களின் முகத்திரைகள் கிழிக்கப்படணும்னு நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். உலகத்தரமான அவர்களது ஞானம் அவர்களுக்கு கை கொடாமல் போகணுன்னு நம்ம இணைந்து நம் மருத்துவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க. இந்த வேளையில் கூட நம்ம எபோலா வைரஸ், ஹண்டா வைரஸ்னு பரவி வருகிற கொள்ளை நோய்களை பற்றி அநேக காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கும் தேவனே, ஆண்டவரே இப்பொழுது கூட ஏசப்பா அந்த எபோலா வைரஸ், ஹண்டா வைரஸ், இந்த பரவி வருகிற கொள்ளை நோய்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்குள்ளே வந்துடவே கூடாது ஏசப்பா. ஆண்டவரே அதோட பரவுதலை கர்த்தர் நீங்கள் நிறுத்தி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் தேசம் எழுப்புதலின் தேசம், கர்த்தருக்கு கடைசி காலத்தில் வேணுமே தகப்பனே. ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே முக்கியமாக எங்கள் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்க, ஆண்டவரே டாக்டர்ஸ், நர்சஸ், இன்னும் எல்லா
ஓக்கஸையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுமாறு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் சபைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே கடைசி காலத்தில் நிற்கிற எங்கள் சபைகளை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நோய் தொற்று பரவாதபடிக்கு ஆண்டவரே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எங்கள் அரசாங்கம் எடுக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் ஞானத்தை தருமாறு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கொரோனா காலத்தில் நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே எவ்வளோ நோய் தொற்று இருந்தது தகப்பனே. அந்த மாதிரி இன்னொரு கொள்ளை நோய் எங்கள் தேசத்துக்குள்ளே வந்துடவே கூடாது ஏசப்பா. கர்த்தர் நீங்கள் வேலி அடைக்குமாறு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சரியான நடவடிக்கைகளை எடுத்து ஆண்டவரே இந்த நோய் பரவாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கிற மருத்துவரோடு கூட இணைந்து நம்ம செபிக்கலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்பவரே அப்பா, இந்த நாளிலே கூட இந்த எபோலா வைரஸ், ஹாண்டா வைரஸ் என்ற இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், இந்த கிருமிகள் அப்பா எங்கள் இந்திய தேசத்துக்குள்ளே வரவாதபடி ஆண்டவரே உள்ளே நுழையாதபடி கர்த்தருடைய கரம் வேலி அடைத்து பாதுகாக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வைரஸ் எந்த ஜனங்களையும் தொடாதபடி கர்த்தர் தடை செய்து போடும்படி ஜெபிக்கிற உம்முடைய வல்லக்கரம் எங்கள் தேசத்தை வேலியடைத்து பாதுகாக்க ஜெபிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீ நல்லவர் வல்லவர். இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த வைரஸ் பரவாதபடி கர்த்தாவே ஆண்டவரே அரசாங்கம் இதற்குரிய முன்னெச்சரிக்கை எடுக்கும்படியாக கர்த்தாவே அப்பா அதிகாரிகளுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஞானத்தால் நிரப்புங்க. என்ன தடை செய்ய வேணும், என்ன காரியம் செய்ய வேணும் என்ற காரியங்கள், முன்னெச்சரிக்கை காரியங்களை நீங்க வழி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. வழியை உண்டாக்குகிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே கூட கர்த்தாவே இதற்குரிய காரியங்கள் முன்னெச்சரிக்கையாக தப்பா தடுப்பு நிறைய அப்பா ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன தடை செய்யணும், என்னென்னலாம் செய்யணும் என்பதை பற்றி கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஞானத்தை தாங்க. எங்கள் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. என் தேசத்துக்குள்ளே வரவாதபடி, என் தேசத்துக்குள்ளே நுழைவாதபடி கர்த்தருடைய கரம் வேலியடைத்து பாதுகாத்து ஜனங்களை பாதுகாக்கும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஒருவேளை இந்த கொள்ளை நோய்கள் எங்கள் தேசத்தில் பரவ ஆரம்பித்தா ஆண்டவரே எங்கள் தேசத்தில் லாக்டவுன் போடுகிற சூழ்நிலை கூட வருமே ஏசப்பா. ஆண்டவரே ஏற்கனவே கொரோனா காலத்தில் நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே, லாக்டவுன் போட்டப்போ எவ்வளோ ஜனங்கள் பாதிப்படைந்தாங்களே தகப்பனே. ஆண்டவரே தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து போனாங்க, தங்கள் ஜீவன்களை கூட இழந்து போனாங்களே ஏசப்பா. ஆண்டவரே கோவிட் டைமில் ஆண்டவரே பிள்ளைகளை இழந்து பெற்றோர் இழந்த பிள்ளைகளோ ஆண்டவரே இப்பொழுது வரை அந்த பாதிப்புகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோமே ஏசப்பா. ஆண்டவரே அந்த மாதிரி சூழ்நிலைகள் எங்கள் தேசத்தில் திரும்பி வந்துடவே கூடாது. கர்த்தர் அந்த கொள்ளை நோய்களின் பரவலை தடுத்து போடுவீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உங்களோட ரத்த கொட்டைகளையும் மறைத்து கொள்ளுமாறு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. இன்னொரு லாக்டவுன் எங்கள் தேசத்துக்குள்ளே வந்துடவே கூடாது. எங்கள் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஜனங்களோட வாழ்வாதாரங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேசத்தோட பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இன்னொரு முறை அந்த கோவிட் டைமில் நடந்தது போல கொத்தாக ஜனங்கள் மறிக்கவே கூடாது தகப்பனே. கர்த்தர் எங்கள் தேசத்தை முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கிற மருத்துவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர் காட். ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் வந்து அந்த லாக்டவுன் டேஸ் ஆண்டவரே இந்த காலத்துலையும் ஆண்டவரே எங்களுக்கு வரவே கூடாது ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே அவங்களோட ஜீவனை இழந்து போனாங்களே ஆண்டவரே. எத்தனையோ பேர் வாழ்வாதாரத்தில் இழந்த ஆண்டவரே. அவங்களோட எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே நடுத்தெருவுக்கு வந்து நின்றது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்குள்ளே வந்துடவே கூடாது ஆண்டவரே. Father, I surrender each and every person into your hands, oh Father God, Lord, and I pray, Lord, that you will protect them, Lord Jesus. ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே உங்கள் ஜீவனை எழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நீ காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஒரு பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களை சந்திக்காதபடிக்கு ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே எங்கள் ஜீவனை எழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையோ வராதபடிக்கு ஆண்டவரே நீரே காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. Lord, I surrender each and every single person into your hands, oh Father God, and I pray, Lord Jesus, that you will protect
protect them from all such dangers, Lord Jesus. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு லாக்டவுன் டேஸை நாங்கள் பார்க்கவே கூடாது ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீ பார்த்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமீன். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஏசப்பா, தொடர்ந்து நாங்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் தேசத்தில் தீமைகளை கட்டவிழ்க்கும்படியாக எழும்பி போராடுகிற பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே, கர்த்தர் அவர்கள் முகத்திரைகளை வெளியரங்கமாக்குவீராக. ஏசப்பா ஆண்டவரே, அவர்கள் திரைமறைவில் செய்கிற ஆலோசனைகள், ஆண்டவரே அவர்கள் செய்கிற திட்டங்கள், தேசத்தை பாழாக்கும்படியாக அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவீராக தகப்பனே. ஆண்டவரே, தேசத்தில் கொள்ளை நோய்களை பரவ செய்து ஏசப்பா கூக்குரலும் அழுகையும் பெருகத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. இவ்விதமான தீமைகளை கொண்டு வந்து ஜனங்களின் ஜீவனுக்கு தீமையை விளைவிக்குமாறு எழும்பி போராடுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இந்த காரியங்களுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற மருத்துவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் கூட எங்கள் தேசத்தை முழுவதும் உடைய இரத்தத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக ஆண்டவரே எங்கள் தேசத்தை விலை பேசி, என் ஜனங்களுடைய ஜீவனை விலை பேசி ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத கொள்ளை நோய்கள் அப்பா எங்கள் தேசத்திற்கு கொண்டு வருவது நிமித்தம் ஆண்டவரே, என் ஜனங்களுக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் ஆண்டவரே மரணங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படுவதாக ஆண்டவரே. உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்கென்று முன்குறித்த என் தேசத்தின் மீது ஆவியானவருடைய பாதுகாப்பு கடந்து வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட பொல்லாத திட்டங்களை வைத்திருக்கிறார்களோ, விஞ்ஞானம் என்ற பெயரில் என் ஜனங்களுடைய ஜீவனை விலை பேசுகிறார்களோ, அப்படிப்பட்ட நபர்களுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அது முறியடிக்கப்படுவதாக ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களை ஏவுகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அது முற்றிலுமாய் நிர்மூலமாகி போகும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு கொள்ளை நோய்களோ பொருளாதாரத்தில் ஆண்டவரே அப்பா இழப்புகளோ என் தேசத்திற்குள்ள நுழைந்து ஆண்டவரே என் ஜனங்களை பாதிக்காதபடி ஆண்டவரே அப்பா அந்த மனிதர்களுடைய கிரியைகள் ஆண்டவரே என் தேசத்தை அப்பா பாதிப்புக்குள்ளாக்குகிற ஜனங்களுடைய ஜீவனை விலை பேசுகிற மனிதர்களுடைய கிரியைகள் முழுவதுமே அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன். கர்த்தரை மட்டுமா எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டதற்காக நன்றி. நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமீன். இந்த நாளிலும் கூட நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். இந்த காரியங்களுக்காக நீங்கள் அனுதினமும் அதிகமாக ஜெபிக்கணும். இப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.